ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருப்பாவை என்னும்படியான அற்புதமான திவ்ய கிரந்தம். இதிலே ஓரொரு நாளும் ஓரொரு பாசுரத்தினுடைய தாத்பரியாம்சத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதுல இன்றைய தினம் 16வது பாசுரத்தினுடைய தாத்பரியாம்சத்தை அனுபவிக்க இருக்கிறோம். 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் பரியந்தமாக ஓரொரு பெண் பிள்ளையும் எழுப்பப்படுகிறாள். இதிலே ஒரு பெண் பிள்ளையை எழுப்பும் போதும் அந்த பெண் பிள்ளையை குறித்து விழிக்கும்படியான விழி ஒரு தாத்பரியாம்சத்தை காட்டுகிறது என்று பார்த்தோம். இதுல 6வது பாசுரத்துல பிள்ளாய் என்கிற வார்த்தை உற்று நோக்கத்தக்கதாக இருந்தது. பகவத் விஷயத்திலே புதியவள். பகவத் விஷயத்திலே புதியவள் என்னால் என்ன பொருள் அப்படின்னால், பகவான் அளவிலே நிற்கக்கூடியவள் பாகவதர்கள் அளவிலே வரவேணும் என்கிற நிலை. ஆகையாலே பகவான் அளவிலே நிற்கக்கூடியவளை பிள்ளாய் என்று காட்டுகிறார்கள். அடுத்த பாசுரத்திலே காட்டப்படக்கூடிய பெண் பிள்ளையானவள் தேசமுடையாய் என்று சொல்லப்படுகிறாள். தேசம் அப்படின்னால் ஆத்மாவுக்கு தேஜஸான சேஷத்துவம். அப்போ பகவத் விஷயத்திலே புதியவள், அதற்கு பிற்பாடு அந்த புதுமை பழகினதேயானால் ஆத்மாவின் உண்மையான தன்மை தேஜஸ், உண்மையான தேஜஸ் சேஷத்துவம் என்று தெரிகிறது. 3வது காட்டப்படுகிற விஷயம், அதாவது 8வது பாசுரத்திலே எழுப்பப்படும் பெண் பிள்ளை கோதுகலமுடைய பாவாய். இப்படி அவனுக்கு அடிமை என்று உணர்ந்தவன், அவனே தாரக போஷக போக்கியங்களாக இருக்கக்கூடியவன் என்று உணர்ந்து பகவானுக்கு குதூகலத்தை விளைவிக்க கூடியவனாக இருப்பான் என்பது 3வது பாசுரம். அதாவது 8வது பாசுரத்தினுடைய தாத்பரியாம்சம் கோதுகலமுடைய பாவாய் என்பது. அதற்கு பிற்பாடு 9வது பாசுரத்துல மாமான் மகளே என்கிற வார்த்தை பாகவதர்களுடனான தேக சம்பந்தம் ஸ்லாகியம் என்பதும், அதற்கு மேற்பட இன்னொரு அற்புதமான தாத்பரியாம்சம், முக்கியமான தாத்பரியாம்சம் காட்டப்படுகிறது. உன்மகள்தான் உமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ என்கிற வார்த்தை. ஊமை, அன்னி செவிடு, அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ இதெல்லாம் பார்த்தால் எதை குறிக்கிறது அப்படின்னால், தான் ஒன்றும் செய்யாமையை குறிக்கிறது. இவள் எந்த பிரவൃத்தியிலும் ஈடுபடாமல் இருக்கிறாள். ஏனென்றால் தான் பரதந்திரை, தனக்கு ஸ்வரூபம் பாரதந்திரியம் என்பதை உணர்ந்த பெண் பிள்ளை என்று தெரிகிறது. அப்போ நான் சொத்து என்பதை உணர்ந்தவர்கள் தான் சொத்து என்னைக்கு தன்னை காத்துக் கொள்வதற்கு ஏதேனும் செய்கிறது? ஒன்னும் செய்யாதே. ஆகையாலே தான் சொத்து என்பதை உணர்ந்த பெண் பிள்ளை எழுப்புகிறார்கள் அந்த பாசுரத்தினாலே, தூமணி மாடம் பாசுரத்தினாலே. அதற்கு பிற்பாடு 10வது பாசுரம். இப்பாசுரத்திலே நோத்து சுவர்க்கம் புகுகின்ற வம்மனாய் என்கிற வார்த்தை நோக்கத்தக்கது. இவள் நோற்று சுவர்க்கம் புகுந்தாள். என்ன நோற்றாள் அப்படின்னால், தேஷாம் ராஜன்னு சர்வயஜ்ஞாகா சமாப்தாகா என்றும், யார் தங்களுக்காக ஒன்றும் செய்யாமல் எம்பெருமானுடைய கையை எதிர்பார்த்திருக்கிறார்களோ, உபாய ஸ்வீகாரம் பண்ணினவர்கள் இருக்கிறார்களே, சித்தோபாய ஸ்வீகாரம் பண்ணினவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள்தான் செய்த வேள்வியர். அவர்கள்தான் எல்லா யாகங்களையும் முடித்தவர்களாக திகழ்கிறார்கள். அப்போ யாகங்களை கஷ்டப்பட்டு முடிக்கிறதுக்கு பதில் அந்த யாகத்திலே அதிதேவதையான மேலான தத்துவமான யாரை குறித்து செய்கிறார்களோ அவனையே உபாயமாக ஸ்வீகாரம் செய்து, அதாவது தங்களுடைய முயற்சியை விட்டு தர்ம பரித்தியாகம் பண்ணி சாட்சாத் தர்மமான கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்கிற சனாதன தர்மத்தை உபாயமாக ஸ்வீகாரம் பண்ணின அதிகாரிகள் இருக்கிறார்களே, அவர்கள்தான் இப்பாசுரத்திலே எழுப்பப்படும்படியானவர்கள் என்று நோத்து சுவர்க்கம் புகுந்தவள் என்று சித்தோபாய ஸ்வீகார வைபவத்தை காட்டினாள்.
10வது பாசுரத்தினாலே. அப்பொழுதோ சித்தோபாய ஸ்வீகாரம் பண்ணினவருக்கு செய்வது ஒன்றில்லை என்றால் தன்னுடைய தர்மத்தை செய்யாமல் விட்டு விடலாமா? அப்படின்னால் தன்னுடைய தர்மத்தை உபாய புத்தியா செய்யலாகாது. ஆனால் அதை கைங்கரிய புத்தியா செய்ய வேண்டும். கர்மம் கைங்கரியத்திலே புகும் என்கிற அந்த நிலைத்தான் காட்டப்படுகிறது. கத்துக்கறவை கணங்கள் பலகரந்து என்கிற பாசுரத்திலே ஸ்வதர்மானுஷ்டானம் காட்டப்படுகிறது. ஸ்ருதிர் ஸ்மிருதிர் மமைவாக்ஞா என்று அவனுடைய ஆணையாக ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டியது அவரவர்கள் தங்களுடைய தர்மத்தை. அதை உபாயமாக கொள்ளாமல் அதை உபேயமாக செய்ய வேண்டியது என்று காட்டப்பட்டது 11வது பாசுரத்திலே. 12வது பாசுரத்திலே கனைத்தளங்கத்தெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முளவழியே நின்னுபால் சோர நனைத்துள்ளம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் என்று தன்னுடைய தர்மத்தை கார்கட விட்டவன். எதற்காக தன்னுடைய தர்மத்தை விட்டான்? கீழ்ப்பாசுரத்துல தர்மத்தை செய்தவன் குத்தமொன்னில்லாதவன், தன்னுடைய தர்மத்தை கார்கட விட்டவன் நற்செல்வன் சொல்லுகிறாளே, அந்த நற்செல்வனாவது என்ன அப்படின்னு பார்த்தால் இவன் எதனாலே நற்செல்வன் அப்படின்னு பார்த்தால் காட்டப்பட்டிருக்கிற விஷயம் என்னவென்றால் இவன் கண்ணனுடைய கைங்கரியத்துக்காக தன்னுடைய தர்மத்தை விட்டான். ஆக சாதாரண தர்மம் சுதர்மானுஷ்டானம். ஆனால் அத்தாணி சேவகம் என்னும்படியான அந்த விஷயம் இருக்கே அது விசேஷ தர்மம். ஆக பகவானுடைய கைங்கரியத்துக்காக நம்முடைய தர்மமாகிற அந்த கைங்கரியத்தை விடலாம். ஆக ஸ்வதர்மானுஷ்டானத்தை விட்டாகிலும் பகவத் கைங்கரியம் வந்ததேயானால் அதிலே ஈடுபட்டிருக்க வேணும் என்று காட்டப்பட்டிருக்கிற விசேஷ அர்த்தம், அதாவது கைங்கரிய நிஷ்டர் வைபவம் காட்டப்படுகிறது 12வது பாசுரத்தாலே. 13வது பாசுரத்தாலே காட்டப்பட்டிருக்கிற அர்த்தம் என்னவென்னால் ஞானத்தினுடைய வைபவம். போதரி கண்ணினாய் என்று இப்படி இந்த சித்தோபாயத்தையும் உபேயத்தையும் ஒழுங்காக சரியாக அறிந்தவர்கள். எப்படி என்னால் துவயார்த்தம் கைவரப்பெற்றவர்கள் தான் ஞானம் பெற்றிருக்கக்கூடியவர்கள். அப்ப ஞானம்னா என்ன அப்படின்னால் ஸ்வஸ்வரூப பரஸ்வரூப உபாயஸ்வரூப விரோதி ஸ்வரூப பலஸ்வரூபங்களாகிற அர்த்த பஞ்சக ஞானம் அதனுடைய மேன்மை. அதாவது தத்துவங்கள் 3 என்கிற தத்துவத்திரய ஞானம் அதனுடைய மேன்மை, ரகசியத்திரய ஞானம் அதனுடைய மேன்மை. இதெல்லாம் போதரி கண்ணினாய் என்கிற வார்த்தையாலே ஞானத்தினுடைய வைபவம் காட்டப்பட்டது. அதற்கடுத்த பாசுரத்திலே இந்த ஞானமானது எப்படி வெளிப்படும் அப்படின்னால் வாக்கிலே வெளிப்படும், பேச்சிலே வெளிப்படும் என்கிற வார்த்தைத்தான் நாவுடையாய் நாவுடையாய் என்கிற அந்த வழியாலே காட்டப்பட்டிருக்கிறது 14வது பாசுரத்தினாலே. 15வது பாசுரத்தினாலே உள்ளே இருக்கக்கூடிய வெண்பிள்ளை இல்லாத குற்றங்களை சிலர் ஏறிட்டு சொன்னாலும் கூட தன்னதென்று இசைகையிலே ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்று காட்டப்பட்டதினாலே அங்கு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் காட்டப்படுகிறது நானேதான் ஆயிடுகா என்கிற வார்த்தையினாலே. ஆக 6வது பாசுரத்திலே பிள்ளாய் என்று புதியவளாக இருந்து அதற்கு பிற்பாடு சேஷத்துவ ஞானம் பிறந்து அதற்கு பிற்பாடு ஈஸ்வரனே தாரக போஷக போக்கியங்கள் என்பதை உணர்ந்து அப்படி உணர்ந்தவர்கள் அவனுக்கு நாம் பரதந்திரப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து அவனுக்கு பரதந்திரப்பட்டவர்கள் தங்களுடைய முயற்சியிலே ஈடுபடுவதில்லை என்னால் உபாயம் சித்தோபாயம் பகவான் என்று சித்தோபாய ஸ்வீகாரம் செய்து சித்தோபாய ஸ்வீகாரம் செய்தவர்கள் செய்த அதிகாரிகள் தங்களுடைய தர்மத்தை செய்ய வேணும். உபாய புத்தியா அல்லாமல் உபேய புத்தியா செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அதற்கு பிற்பாடு தங்களுடைய தர்மத்தை உபேய புத்தியா செய்ய வேண்டுமா ஈஸ்வரனுடைய பகவானுடைய அத்தாணி சேவகமா என்கிற குழப்பம் வருகிற போது தங்களுடைய தர்மத்தை விட்டாகிலும் பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அப்படி உணர்ந்த அதிகாரிகள் ஞானம் நிரம்ப பெற்றவர்களாக இருப்பார்கள் என்கிற அந்த விஷயத்தை காட்டப்பட்டு அப்படி ஞானம் பேச்சிலே வெளிப்படும் என்கிற வாக்வைபவம் காட்டப்பட்டு இப்படி இருக்கிற அதிகாரிகள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னால் இல்லாத குற்றங்களை சிலர் ஏறிட்டு சொன்னாலும் கூட தன்னதென்று இசைகை என்று நானேதான் ஆயிடுகா என்று பாகவத லட்சணம் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் பொருந்தி இருப்பார்கள். ஆக பிள்ளாய் என்று ஒன்றும் அறியாதவர்களாக இருந்தவர்கள்
படிப்படியாக உயர்ந்து நானேதான் ஆயிடுகா என்கிற ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தோடே கூடியிருக்கும்படியான நிலை. இப்படி ஓரோ பெண் பிள்ளை எழுப்புகிறாள். ஒண்ணு, நமக்கு படிப்பினை என்ன அப்படின்னால் பகவத் விஷயத்திலே புதியவர்களாக இருந்து நாம் எந்த அளவுக்கு உயர வேணும்னால் நானேதான் ஆயிடுகா என்கிற அளவுக்கு நமக்கு செல்ஃப் மெச்சூரிட்டி வரணும். அப்படின்றது தான் இந்த 15 பாசுரங்களுடைய, அதாவது 10 பாசுரங்களுடைய தாத்பர்யாம்சம் என்று காட்டப்பட்டது. அதற்கு பிற்பாடு எழுப்பப்படுமவர்கள் யாரென்னால் கோயில் காப்பானையும் வாயில் காப்பானையும் எழுப்புகிறாள். இப்போ நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே என்று இருவர்கள். இவர்கள் இருவரும் யார் அப்படின்னால் ஆச்சாரிய ஸ்தானியர்களாக இருக்கக்கூடியவர்கள். நம்ம எல்லாரையும் பகவானிடத்துல சேர்த்து வைப்பவன் தான் ஆச்சாரியன். ஆச்சாரியன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னால் கடக கிருத்தியம் பண்ணுகிறார். இருவருக்கும் உபகாரகனாக இருக்கிறார். அதாவது அந்த அடியவனுக்கு பகவான தருகிறார், பகவானுக்கு அடியவன தருகிறார். பகவானிடத்திலே இவன் உன் அடியவன் என்று காட்டி தந்து இருவருக்கும் உபகாரகனாக இருக்கிறார் இந்த ஆச்சாரியன் என்று காட்டப்பட்டது. அதாவது ஈஸ்வரனை பற்றுகை கைபிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி, ஆச்சாரியனை பத்துகை கால்பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி என்னும்படியான அர்த்தம் தான் ஆச்சாரிய வைபவம் காட்டப்படுகிறது. எப்படி இது அப்படின்னால் கோயில் காப்பானும் வாயில் காப்பானும் திறந்து விடவில்லை என்னால் கண்ணனை போய் இவர்களாலே சந்திக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ இவர்களை அனுவர்த்தித்துக் கொண்டுதான் பகவானை நாம் சந்திக்க வேணும். சந்நிதிக்கு போகிற போது எப்படி சேவிக்க வேணும் அப்படின்னால் பகவானை நேர போய் அணுக முடியுமா? இல்லை. என்ன பண்ணணும்னால் தாயாரை சேவிச்சுக்கணும், மத்துமுண்டானவர்கள் எல்லாரும் சேவிச்சுக்கணும். நேர என்ன பண்ணணும் அப்படின்னால் சந்நிதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி துவாரபாலகர்களை சேவித்துக் கொண்டுதான் பகவானை சேவிக்க வேணும். ஏனென்றால் யாரெல்லாம் பகவானிடத்திலே நம்மை சேர்த்து வைக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானியர்களாக இருக்கக்கூடியவர்கள். இந்த ஆச்சாரியன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னால் சிஷ்யனுடைய ஆத்மோ ஜீவனத்திலே உன்னி போகிறார். ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை பேணும் அவன் என்று காட்டப்படுகிறது. சிஷ்யனுடைய ஆறுயிரை பேணக்கூடியவராக இருக்கிறார். அப்ப ஆச்சாரியன்னா யாரு? நேரே ஆச்சாரியன் என்பது சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனை என்று காட்டப்படுகிற அந்த பெரிய திருமந்திரத்தை உபதேசிப்பதனாலே இவனுக்கு திருமந்திரமாகிற பிரம்மசூத்திர பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆச்சாரியன். அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியர்கள் தான் இங்கே கோயில் காப்பான் வாயில் காப்பான் என்று காட்டப்படுகிறார். சுவாமி, நமக்கோ ஒரே ஒரு ஆச்சாரியன் தானே, அந்த சமாஷேணம் பண்ற ஆச்சாரியன் தானே ஆச்சாரியன்னு சொல்றோம். அப்ப கோயில் காப்பான் வாயில் காப்பான்னு 2 ஆச்சாரியர்கள் காட்டப்பட்டிருக்கிறார்களே. அப்படின்னால் உபதேச ரத்தின மாலையிலே மணவாள மாமுனிகள் என்ன காட்டுகிறார்? இதை கொண்டுதான் அந்த தாத்பரியாம்சத்தையே சொன்னார் போலும். எப்படி காட்டுகிறார் அப்படின்னால் முதல்ல தொடங்கறச்சே எப்படி தொடங்கிறது உபதேச ரத்தின மாலை? எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் முடியர்ச்சே எந்த எதிராசர் இன்னருளுக்கு என்னும் இலக்காகி அப்படின்னு முடியறது. இப்ப இது 2த்தையும் சேர்த்துடணும். உபக்கிரம உபசம்ஹார நியாயம் அப்படின்னு பேரு. தொடக்கம் முடிவு 2த்தையும் சேர்த்து பார்க்க வேண்டிய விஷயமாக அமைந்திருக்கிறது. உபக்கிரமம்னா தொடக்கம், உபசம்ஹாரம்னா முடிவு. இது 2த்தையும் சேர்த்துட்டா அந்த கிரந்தத்தினுடைய அர்த்தமே புரிஞ்சிடும். அப்போ தொடக்கம் என்ன? எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால், முடிவு எந்த எதிராசர் இன்னருள். அப்ப திருவாய்மொழி பிள்ளை மணவாள மாமுனிகளுக்கு யார் அப்படின்னால் நேரே ஆச்சாரியன், உபகாரக ஆச்சாரியன். எந்த எதிராசர் இன்னருள் யார் அப்படின்னால் எதிராசர் உத்தாரக ஆச்சாரியன். உபகாரக ஆச்சாரியன் அருளால் தான் உத்தாரக ஆச்சாரியன். உபகாரக ஆச்சாரியன் நமக்கு சமாசேனம் பண்ணி எம்பெருமானார் சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர். அப்ப 74 சிம்மாசனாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் மூலமாக இவர்களிடத்திலே ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேணும். சம்பந்தம்னா என்ன சம்பந்தம் சுவாமி? எம்பெருமானார் சம்பந்தம். திருவாதிரைக்கு திருவாதிரை எம்பெருமானாரை சேவிச்சா கிடைக்குமா? இல்ல எம்பெருமானாருடைய அந்த திருமேனிய ஆத்துல ஏழ பண்ணிட்டு அவருக்கு நித்தியம் தலையை சமர்ப்பிச்சு திருவாராதனங்கள் எல்லாம் விசேஷமா பண்ணினா ஏற்படுமானா இது எதனாலையும் ஏற்படாது. அப்ப எப்படி ஏற்படும் அப்படின்னால் எம்பெருமானாராலே நியமிக்கப்பட்ட
74 சிம்மாசனாதிபதிகள் இருக்கிறார்களே, அவர்களோடு சமாசேனம் பஞ்சசம்ஸ்காரத்தை பெற்றுக் கொள்வதனாலே இந்த சம்பந்தம் ஏற்படுகிறது என்று காட்டப்படுகிறது. ஆக உத்தாரக ஆச்சாரியன் அருளாலே, உபகாரக ஆச்சாரியன் அருளாலேயே உத்தாரக ஆச்சாரியன் அருள், உபகாரக ஆச்சாரியன் அருளாலேயே உத்தாரக ஆச்சாரியனுடைய அருள் என்பதுதான். அப்ப கோயில் காப்பான் வாயில் காப்பான்னு 2 ஆச்சாரியர்கள் இருக்கிறார்களே, ஒருத்தர் உபகாரக ஆச்சாரியன், மற்றொருத்தர் உத்தாரக ஆச்சாரியன் என்று காட்டப்பட்டிருக்கிற விசேஷார்த்தம். ஆக 16வது பாசுரம் ஆச்சாரிய வைபவம் காட்டுகிறது, ஆச்சாரிய வைபவம் காட்டுகிறது என்று நம்முடைய பெரியவர்கள் அறுதியிட்டிருக்கிறார்கள். இப்பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்து கொண்டோம். அதற்கு அடுத்த பாசுரமான 17வது பாசுரார்த்தத்தை நாளைய தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ.